ஸோ ஹே கைஸ், நான் உங்கள்கிட்ட இந்த பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி தான் பார்க்க போகிறோம். அதாவது கார்னல் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. இறக்கும் தருவாயில் அந்த அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வந்து அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வருத்தத்தக்க ஒரு நிகழ்வாக கருதக்கூடியது என்ன? அப்படின்னு கேட்கறக்கு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த இறக்கும் தருவாயில இருக்கும்பொழுது. அதில 76% பேர் என்ன சொன்னாங்களாம், என்னுடைய வாழ்க்கையில நான்னு ஒரு தனித்துவம்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல. எனக்கு புடிச்சது, நான் இப்படிதான் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல. அத செய்யாம விட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 76% பேர் இருந்திருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, இந்த இந்த வரக்கூடிய பதிவினுடைய ஒரு ஒரு தாக்கமான அந்த ஒரு விஷயம் இப்ப இதிலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுல நாமும் ஒருவராக இருப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த நூலினுடைய ஆசிரியர் ஹால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகில இருக்கக்கூடிய 95% மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல், பிறர்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படி இருக்கேன்னா, எங்க அப்பா, அம்மாவும் அப்படிதான் இருப்பாங்க. எங்க உடன் பிறந்தவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. உற்றார் சுற்றமோ, நண்பர்களோ எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்வுன்னு தனித்துவமா எடுத்து பார்க்கும்போது, அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழாம, பிறருக்காக, பிறருடைய வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம், கணவன், மனைவி, தாய், தந்தையர், உற்றார் உறவினர்னா, விட்டு குடுத்து போவது பத்தி இங்க இல்ல. அப்படி கூட இல்லாம எனக்கு அது சுயநலம். அப்படி சொல்ல வரல. தன்னுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கோம் அப்படின்னு சொன்னா, தனக்கு புடிச்ச மாதிரி கொஞ்ச நாளாவது நீ இருந்திருக்கியா? உனக்கு புடிச்ச ஒரு செய்தி, இல்ல உனக்கு புடிச்ச ஒரு செயல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டா, நெறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்?" "தெரியல. நாள ஓட்டுனா போதும்." அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இங்க அதிகமே தவிர, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுதான். நான் இதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களினுடைய விகிதாச்சாரம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவு. அன்பு எல்லாத்தையும் மாத்தக்கூடியது தான். அதாவது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அவர்களுக்காக அப்படின்னு நம்ம செய்யறதுங்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நம்மை அழித்துக் கொண்டு அப்படி ஒரு காரியம் செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப தவறு. இது என்ன பண்ணும்னா, உடல் அளவுல, மனதளவுல, உணர்வு ரீதியாக உறவுகள் அளவிலும் சரி, பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, இது எல்லாத்துலயுமே பிரச்சனையில தான் நம்மள கொண்டு போய் நிறுத்தும். உடம்பு கெட்டு போயிரும். இன்னைக்கு நெறைய நோய்வாய்ப்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உணவினால் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு வகையா இருந்தாலுமே, முக்காவாசிக்கு மேல இருக்கக்கூடிய நோய் வந்து உண்மையாலுமே மனநோய் தான். மனதில இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் தான் வந்து உடல்ல வெளிப்பாடாக, உடல் கொண்ட நோய்களாக வெளிய வருது. ஒரு சிலர் அதற்கும் மீறி போய் மனசும் இன்னும் நோய்வாய்ப்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போயிர்றாங்க. இதனால என்ன ஆகுது? உணர்வு பாதிக்குது. உணர்வு பாதிக்கும்போது உறவுகள் பாதிக்குது. இது எல்லாமே போச்சு அப்படின்னு சொன்னா, பொருள் ஈட்டக்கூடிய அதற்குண்டான அந்த ஒரு மனோதிடம் அப்படிங்கிறதோ, வழியோ இல்லாம போயிரும். நமக்கு வேலை செய்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்காது. ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் பணத்த வந்து எப்படி சரியா நம்ம செலவு பண்ணணும், எப்படி சரியா அத கொண்டு போணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆயுசு பூரா பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கு பணம் சேரவே சேராது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இத நம்ம கூட ஒப்பிட்டு அப்படி பார்க்க முடியுதா இல்லையா? இதுக்கு வயசுல பெரியவங்க, வயசுல சின்னவங்கன்லாம் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? வயசுல சின்னவங்களா இருந்தா என்ன இந்த பணங்கிற அந்த ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு இது இருக்காது. மித்தபடி மேல சொன்ன எல்லாமே இருக்கும். இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்நாளை வந்து நிர்ணயிக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, அதான் நம்மளுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்குது. இல்லையா? அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கேயே அந்த எண்ணங்கள் தோன்றுவதிலேயே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு ஆத்தர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா, ஒரு 7 குறிப்புகள் குடுக்குறாரு. இதுதான் பிரச்சனை. இதுக்கு உண்டான சொல்யூஷன் இதுன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னாரோ அத நான் சொல்றேன். இத இத வந்து அப்படியே இல்ல. உங்களுக்கு பொ உங்களோட வாழ்க்கையில எப்படி அது சரியா வருமோ, அப்படி நீங்க பொருத்தி பார்க்கணும். இது ஏதோ நான் பாடம் எடுக்கிற மாரி, நீங்க வாத்தியார் பாடம் எடுக்கிற மாரி, நீங்க உட்கார்ந்து கவனிக்கிற மாரி பார்க்கக்கூடாது. இந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைய, அந்த சொல்யூஷன் இது ஜெனரலான சொல்யூஷன். அந்த சொல்யூஷன நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியும் மாத்திக்கலாம். அப்ப என்னன்னா, ஒரு பிரச்சனைய சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணுங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க அது உங்களோட பெர்சனலா ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் இது உங்களுக்கு கரெக்ட்டா பொருந்தி வரும். சரிங்களா? நான் ஒண்ணுன்னா சீக்கிரமா சொல்லிர்றேன். முதல்ல நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த நடந்த ஒரு நிகழ்வுனால நம்மளுடைய மண்டையில ஏதாவது ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து உட்கார்ந்திருக்கும். இந்த எண்ணங்கள் தான் ஆயுசு பூரா நம்மள இது அப்படியே வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு நாள் வெளிய கிளம்பியிருப்போம். வெளிய கிளம்பும்போது எங்கேயாவது ஒரு சின்ன கீழ விழுந்திருப்போம். ஒரு சின்ன அடிபட்டு இருந்திருக்கும். அது வீட்ல சொல்லியிருப்போம். நமக்கே ஒண்ணும் பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா வீட்ல நம்ம சொல்லியிருப்போம். உடனே என்ன சொல்லுவாங்க, "ஐயோ! வெளிய போனோம்னா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சீன் கிரியேட் பண்ணோம்." அது என்ன ஆயிருக்கும்னா, நம்ம மனசுலயே அது ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கும்.
அப்ப என்ன ஆகும்னா, அடுத்த தடவ வெளிய கிளம்பும்போது நமக்கு நம்மை அறியாம ஒரு பயம். "போணுமா? போனா இப்படி ஆயிடுச்சுன்னா, அதாகுமா? இதாகுமோ?" 1, 2 தடவ சமாளிச்சு போவோம். ஆனா திரும்ப திரும்ப இது வரும்பொழுது ஒரு கட்டத்தில நம்ம அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வெளிய போகவே மாட்டோம். அப்புறம் நம்ம ஊக்கமா ஒரு வேலைய செய்யறக்கு போவோம். ஒரு ஜிம்முக்கு போறோன்னே வச்சுக்கங்களேன். ஒரு ஜிம்முக்கு போவோம். டக்குனு ஒரு 4 நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் வருவான். "டேய்! இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டி என்னடா? வாடா அப்படி வெளிய போயிட்டு வரலாம்டா. ஜாலியா சுத்திட்டு வரலாம்டா." நம்ம மனசு கொஞ்சம் ஒசங்கிடும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன ஆயிறப்போது? ஆனா, அந்த ஒரு நாள் தானேன்னு எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு, அந்த ஜிம்முக்கு மட்டும் தான் அப்படின்னு நாம நெனைப்போம். இது என்ன ஆகும்னா, இது போல யார் கூப்பிட்டாலும் நம்ம ஊக்கமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானேன்னு எல்லாத்து மேலயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்படி ஏதாவது நடந்திருக்கா? அதாவது நம்மளுக்கு இலகுவான ஒரு விஷயத்த நம்ம மேல தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஆனா, எது சரியோ அத தேர்ந்தெடுக்கிறது விட்டுர்றோம். ஜிம்முக்கு போறேன், நான் ஃபிட் ஆகுறேன்னு நெனைக்கிறது தான் சரி. ஆனா, நம்ம என்ன சொல்றோம்? போனா ஒர்க் அவுட் பண்ணணும், உடம்பு வலிக்கும், வீட்டுக்கு வந்து குளிக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பேசாம ஃப்ரெண்டு கூட சுத்துனா ஜாலியா சுத்திட்டு வரலாம்ல. இலகுவா இருக்கக்கூடியத தேர்ந்தெடுத்துர்றோம். எது சரியோ அத விட்டுர்றோம். இது உங்கள்ட்ட இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாத்துக்க. இது இது வந்து 1, 2 எடுத்துக்காட்டு. இது போல என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கங்க. சரிங்களா? ஒரு ஒரு விஷயம் செய்ய போம்பொழுது, காலையில தியானம் செய்யறதுக்கு எந்திரிக்கணுமா? தூக்கம் வருது. அது யார் எந்திரிச்சு தலைவலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். யோசிக்கிறோமா? யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இது போல எல்லா நிகழ்வுகளுக்கும் இதேபடி தான் யோசிப்போம். அதனால தான் பொறுமையா எந்திரிப்போம். 2 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போம். 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போம். 8 மணிக்கு போ வேண்டிய வேலைக்கு 8 மணிக்கு கிளம்பாம 8:15க்கு அடிச்சு புடிச்சு ஓடுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். எங்கெங்கெல்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இது போல இருக்கக்கூடிய அந்த ஒரு குணத்த நம்ம மாத்துறதுக்கு முற்படணும். இப்ப இது போல இருக்கக்கூடிய குணம் நம்மள விட்டு அவ்வளோ சீக்கிரம் மாறாது. காரணம் என்னன்னா, இந்த போல இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது உணர்வோடு பொருந்தி இருக்கும். வருத்தமோ, துக்கமோ, ஏக்கமோ, ஒரு ஒரு கவலையோ, இல்ல சோம்பேறித்தனமோ, ஏதோ ஒரு உணர்வோடு பொருந்தி இருக்கும். நீங்க இந்த மாரி ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா, இந்த எண்ணம் எப்பொழுது ஏற்பட்டதுன்னு எல்லாருக்குமே யோசிச்சாலாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். யோசிக்கிறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம். என்ன உட்காந்து யோசிச்சு பார்த்தேங்க. அது ஒண்ணும் கிடைக்கலைங்க. அதுக்குள்ள வேலை வந்துருச்சு போயிட்டேன். இப்படிதான் இன்னைக்கு நம்ம இருக்கோங்கிறது மனசுல நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப பொறுமையா உட்காந்து நான் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்? எதனால செய்ய மாட்டேங்கிறேன்? என்னுடைய உணர்வு அந்த சாக்கு சொல்லும்போது என்னுடைய உணர்வு எப்படி மேலிடுது? இதெல்லாம் அப்படியே பொறுமையா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு விடை கிடைக்கும். நேரா அந்த ஆணி வேர புடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, "இப்ப தான் பிரச்சனையா? டேய் ஒண்ணும் இல்லடா. இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ சூழல் அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். என்னை நான் ஊக்கமா என்னால மாத்திக்கொள்ள முடியும்." அப்படின்னு சொல்லி நீங்க முன்னேறுனீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 2 நாள், ஒரு 2 நாள், ஒரு 2 நாள் உங்கள அறியாமயே நீங்க வந்து பல மாதங்கள் வந்து எத செய்யணும்னு நெனைச்சீங்களோ, அத செஞ்சு முடிச்சிருப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. 2வது பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கமே கிடையாது. பர்ப்பஸ் என்ன என்ன பண்றோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது, அப்பா, அம்மா வந்து பார்த்துக்குவாங்க. ஹோம் ஒர்க் முடிச்சியாப்பா? சாப்பிட்டியாப்பா? குளிச்சியாப்பா? பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தியாப்பா?" அது இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க கரெக்ட்டா. அப்ப அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுல இருப்போம். அப்ப நமக்கு ஏதோ ஒரு இலக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். எங்கேயாவது நான் போய் அடையணும். இன்னைக்கு வந்து நான் 1வது பாஸ் பண்ணணும், 2வது பாஸ் பண்ணணும், 3வது பாஸ் பண்ணணும். இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டம் ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது, ஒரு 30 வயது மீறி வரும்பொழுது இலக்கே இருக்காது. ஒரே ஒரு இலக்கு என்னவா இருக்கும்? சம்பள உயர்வுங்கிறது வேணும். பதவி உயர்வுங்கிறது வேணும். இத தவிர வேற எதுவுமே இலக்காவே இருக்காது. இந்த பொருள் வாங்குவது, கல்யாணம் செய்றது இதெல்லாம் ஆடம்பரம். அது அது வாழ்க்கையினுடைய இலக்கு கிடையாது. அது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு உண்ண உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிற அந்த 3 அடிப்படை பூர்த்தியானதற்கு பிறகு, ஆடம்பரத்திற்காக கூட்டிக் கொள்ளுவது தான் அந்த மீதி எல்லாமே. சரிங்களா? இது யாருக்கா இருந்தாலும் ஆணுக்கா, பொண்ணுக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தது தான். அப்போ கல்யாணம், குழந்தை குட்டி எல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது. இங்க நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுடைய மனசு உள்ளார்ந்த எண்ணத்த சொல்லுது. அந்த நோக்கத்த நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவே நெறைய பேத்துக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரியலீங்க நான் இங்க எதுக்கு வந்தேன்னு. ஏன்? மண்ட கயமய கயமய கயமயன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க அப்பா அத சொன்னாருங்க. எங்க அம்மா இத சொல்லுச்சுங்க. எங்க அண்ணன் அத சொன்னாருங்க. அக்கா அத சொன்னாருங்க. தம்பி, தங்கச்சி, நண்பர்கள், உற்றார், உறவினர் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, எனக்கு என்ன வேணும்னு நான் ஒரு நாளுமே யோசிச்சது இல்லையே. ஏதோ அவங்கவங்க சொன்னாங்க. நான் அந்த வாழ்க்கையில இருக்கேன். கிரகத்த இந்த வாழ்க்கை என்ன போயிட்டு இருக்குன்னே எனக்கு புரியல. அப்படிதான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. இதுக்கும் நீங்க முதல்ல பொறுமையா உட்காரணும். இதுக்கெல்லாம் தியானம் ரொம்ப உதவியா இருக்குங்க. யாரும் அத செய்யறதில்ல. ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் கூட நம்மளுக்காக நம்ம செலவு பண்ணோம்னா, இத்தன பிரச்சனை இது வந்துரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவை அப்படிங்கிறது என்ன இருக்கு? இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை, இந்த ஒரு ஒரு கம்பெனில நான் இருக்கேன். இதுதான் என்னுடைய இலக்கு. இதிலிருந்து இவ்வளோ தூரம் போணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத நோக்கி ஓடுங்க. அத நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, பக்கத்துல ஒரு கௌசிக் வந்து, "எப்பா என்ன ஏன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? நான் பாரு எப்படி டிராவல் பண்றேன் ஜாலியா இரு." "ஆமான்டா டிராவல் சூப்பரா இருக்கு. நாளைக்கு நானும் டிராவல் வந்தேன்னான்னு" யோசிச்சீங்கன்னா, அப்புறம் அது இலக்கு நோக்கி போறது கிடையாது. அந்த டிராவல் போணும்னு நீங்க சிந்திக்கலாம். அது ஒரு என்ஜாய்மென்ட்டுக்காக போயிட்டு வரலாம். அவங்க வாழ்க்கைய வந்து அது ஒரு கோணத்துல கொண்டு போனதுக்காக, நானும் அப்படி கொண்டு போணும்னு நெனைக்கிறது அர்த்தமற்றது. ஸோ உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும்.
அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு எப்ப பார்த்தாலும் மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வழக்கமா நம்ம வச்சிருப்போம். எப்படி? மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமா வச்சிருப்போம். அதுக்கு நம்ம 1008 சாக்கு கண்டுபிடிச்சுருவோம். இது முதல் பாயிண்ட்டுக்கு சிமிலரா வர்ற மாரி தான் இருக்கும். எல்லாம் அந்த உணர்வுகளோடு பொருந்தி இருக்கக்கூடியது தான். அப்ப எதை எடுத்தாலும் மாட்டேன்டா, பார்க்கலான்டா என்னத்தடா போய், அது பண்ணுனா என்னடா ஆயிறப்போகுது? இதெல்லாம் பண்ணி பாச்சா, அது ஆச்சா, இப்படியே இது பேசுறோமா பேசலையா? அது இத்தனைக்கும் நமக்கு தேவையாவே இருக்கும். ஆனா சோம்பல். அது என்னத்த போய் செஞ்சாலும் நடக்காது. இது என்னன்னு அப்படிங்கிறது. ஆனா முயற்சி செஞ்சா அது நடக்குமா இருக்கும். 1, 2 தடவ எங்கேயாவது தோல்வி சந்திச்சிருப்போம். ஆனா அதிலிருந்து இருக்கக்கூடிய பாடத்த வுட்டு போட்டு, இனி செஞ்சாலே நான் தோல்வி தான் அடையப் போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவோம். விச் இஸ் ஆப்வியஸ்லி வெரி ராங். இதுக்கு நான் விடை சொல்லாட்டி என்ன உங்களுக்கே விடை தெரியாதா? கண்டிப்பா அந்த மாரி ஒரு நோக்கத்திலிருந்து மீண்டு வந்து அடுத்து என்னங்கிறத நம்ம சிந்திக்கிறதுக்கு முற்படணுமா இல்லையா? இது சின்ன விஷயம். கடைக்கு போனேன், பென்சில் வாங்க போனேன். பென்சில் இல்ல. அவன் கடையில போனா எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போய் நம்ம பென்சில் கேட்கவே மாட்டோம். ஆனா உண்மையாலுமே அதுக்கப்புறம் பென்சில் வந்திருக்கும். எவ்வளோ சிம்பிளான விஷயம் அது பென்சில். ஆனா இது எங்கெங்கெல்லாம் வரும்னா, இது 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 ஒரு தடவ போனோமா, 2 தடவ போனோமா, அது ஆமா அங்க போய் என்ன ஆகுது? அது ஆகாது. வாழ்க்கையில ஆமா முயற்சி செஞ்சு என்ன ஆகுது? அது ஒண்ணும் ஆகாது. இப்படியே போயிருவோம் நம்ம. சின்ன சின்ன ஒரு பென்சில் வாங்குனதுல ஆரம்பிச்ச ஒரு குணம், வாழ்க்கையில எல்லாத்துக்குமே அப்படி ஆயிரும். மாத்திக்கவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாத்திக்கணுங்கிறது. இன்னொன்னு அக்கவுண்டபிலிட்டி. நம்மள யாரும் இப்ப கேள்வி கேட்கறக்கு இல்ல. ஒரு வயது முதிர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மள யாரும் இப்போ கேள்வி கேட்கறக்கு இல்ல. ஒருத்தன் கேள்வி கேட்கறக்கு இல்லன்னா, நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது எனக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பந்தத்திற்கு சொசைட்டிக்காகன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணுமே தவிர, அப்படி நான் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் ஏன் அப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு கேள்விங்கிறதே இல்ல. சொன்னாங்க, செஞ்சேன், ஓடிக்கிட்டே இருக்கு. என்னமோ இன்னும் பதில் சொல்லி அந்த யாராச்சும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். பதில் சொல்றக்கு, அது அவங்க அப்படி நினைக்கிறாங்கப்பா, எப்படிப்பா, இப்படிப்பான்ட்டு. அதுக்கப்புறம் போடா அப்படிங்கிற மாரி ஆயி போயிரும். எல்லாம் செய்யாததா, எனக்கு தெரியாததா அப்படிங்கிற மாரி ஆயிரும். ஆனா அது இல்ல வாழ்க்கை. நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு பதில் சொல்லணும்னு நம்ம நெனச்சா, அப்படியெல்லாம் நான் சொல்லணும்னு உங்களுக்கு நீங்க பதில் சொல்லிக்கங்க. நல்ல உடல் திடத்தோட நம்ம இருக்க வேண்டாமா? நல்ல ஒரு காசு பணம் சம்பாத்தியத்தோட நம்ம இருக்க வேண்டாமா? அறிவினுடைய முதிர்ச்சியில் இருக்க வேண்டாமா? அப்ப இந்த கேள்வி உங்களுக்குள்ள எழணும். எழும்பொழுது ஆமான்னு பதில் சொல்லணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்றதுல பயனே இல்ல. அப்புறம் இத்தன வீடியோ பார்த்துன்னு 10, 15 நிமிஷம் கேட்கறதுல அர்த்தமே இல்லன்னு பாருங்க. அப்ப ஆமான்னு நம்ம சொல்லணும். அப்ப அதை நோக்கி நம்ம செல்வதற்கு நமக்கு நாமே ஊக்கமாக இருக்கணும். இல்லையா? அப்ப இந்த இவரு ஆத்தர் எழுதுறவரு சொல்றாரு. அந்த ரொம்ப மனம் துவண்டு இருக்கக்கூடிய நேரத்திலிருந்து மீண்டு, அந்த உடல் உழைப்பு, மனமாற்றம் எல்லாம் இருக்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது ஒரு மாற்றம். அவங்களுடைய மனையாளுக்கு, ஆஹா! என்னுடைய கணவர் இன்னைக்கு இவ்ளோ நல்லா மாறிட்டாரு. ஆளும் அழகாயிட்டாரு. பார்க்கறதுக்கு நல்ல ஊக்கமா இருக்காரு. அப்போ உறவுனுடைய மேம்பாடு இன்னும் கூடுது அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இந்த அக்கவுண்டபிலிட்டி நமக்கு நாமே இருக்கணும். சின்ன வயசுல அப்பா, அம்மாவுக்கு பதில் சொன்னோம். வாத்தியாருக்கு பதில் சொன்னோம். அண்ணனுக்கும், அக்காவுக்கும் பதில் சொன்னோம். பெருசானதுக்கப்புறம், இதெல்லாம் எனக்கு தெரியாதா? அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அது அப்படி இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு நாமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரணும். ஏன் நம்மள கேள்வி கேட்காம விடுறாங்கன்னா, இவனுக்கு பக்குவம் வந்துருச்சு. இவன் அவன பார்த்துக்குவான் அப்படின்ட்டு. அப்ப அவன பார்த்துக்குவான்னா, நம்மள நாமளே பார்த்துக்க போறோம்னு அர்த்தம். அப்ப கேள்வியும் நாமளே, பதிலும் நானேங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். ஆனா அப்படி யாரும் டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை. இன்னொன்னு நம்ம கூட யார் இருக்காங்கிறது ஒரு முக்கியம். அது அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, உற்றார் உறவினரானாலும் சரி, நாம முன்னேறணும்னு ஒரு கால் எட்டி வைக்கும் பொழுது, "டே அ அ அவங்கள விட்டு நீங்க பேசாம இப்படி விலகிருங்க." சரிங்களா? அது முக்கியமா அப்பா, அம்மா எல்லா அப்பா, அம்மாவும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. உற்றார் உறவினர் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. பசங்களானவர்களும் நல்லவங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எல்லா உருவத்திலயும் மோசமான குணம் கொண்டவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நம்ம இந்த வீடியோனுடைய நோக்கத்திற்காக பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்குவோமே. அந்த வகையில பார்க்கும் பொழுது, ஒரு முயற்சின்னு செய்றோம்னா 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க. அந்த 4 கருத்துல எது நமக்கு தேவையோ அத தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா நம்மள மட்டம் தட்டுறக்குன்னே ஒருத்தங்க இருப்பாங்க. அது அது யாரா என்ன உறவா வேணாலும் இருக்கலாம். அது நண்பர்கள் வந்து எந்த உறவா வேணாலும் மட்டம் தட்டுறக்குன்னே ஒருத்தன் இருப்பான். அப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு முயற்சி செய்யும்போது நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே வந்து நம்மள கீழ தள்றதுக்கு ஒருத்தன் முயற்சி செய்வான். அந்த மாதிரி ஒரு சர்க்கிள சீக்கிரம் நீங்க கண்டுபிடிச்சிரணும். யார் இவங்க இப்படி இருக்காங்கன்னு. ஆனா இது வந்து கத்தி மேல நடக்கிற மாரி. ஜென்யூனா நம்ம மேல அக்கறை கொண்டு, "ஏய் இப்படி பார்த்து பண்ணு. இது இந்த மாரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பார்த்து பண்ணுன்னு" சொல்லி, நம்ம கூட பயணம் செய்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களும் உண்டு. அவர்கள புறந்தள்ளிறக்கூடாது. இந்த வெறுமனே குறை மட்டும் சொல்லிட்டே இருப்பான். ஆனா நம்ம கூட பயணம் பண்ண மாட்டான். அவன் தான் ஆபத்தானவன். அவன தான் நீங்க விளக்கணும். சரிங்களா? ஸோ இதுலெல்லாம் நாசூக்கா இருந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இன்னொன்னு முன்ன சொன்ன மாரி பர்சனல் டெவலப்மென்ட். உங்க மேல உங்களுக்கு அக்கறை இருக்கணும். நீங்க முதல்ல
அழகா தெரியணும் உங்க கண்ணுக்கு. காலையில நேரத்துல எந்திரிக்கணும். ஏதாவது சின்ன எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஒரு தியானம் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நூல் எடுத்து 4 படிக்கணும். இல்லையா? அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஏதாவது புதுசா ஒண்ணு கத்துக்குங்களேன். தினமும் வேலைக்கு போற அதே வழிய விட்டுப்புட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போங்களேன். உங்க வீடியோ பார்த்து தாங்க போனேங்க. குழிய பார்க்காம வீட்டுக்கு கீழ விழுந்துட்டேன். வீடியோவில் சொல்றேன் பாரு இரவங்க அப்படிங்கிற மாரி என்னைய பேசிறாதீங்க. குழிய பார்க்காம விட்டது நீங்களா இருக்கும். சாக்கு என் மேல சொல்லக்கூடாது. இதெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான். தப்பு நான் செஞ்சேங்கிறத நான் ஒத்துக்கணும்ல. அதுவே முதல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான். அப்போ இது போல நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம முதல் கொண்டு நம்மள நமக்கு புடிக்கணும். எத்தன பேருக்கு உங்கள உங்கள புடிக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கவங்கள என்னத்த இந்த உடம்ப எடுத்துட்டு வந்தேன், என்னத்த இந்த வாழ்க்கைய எடுத்துட்டு இப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அது தவறு. அப்படி இருந்ததுன்னா, முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வேஸ்ட். நீங்க செய்ய மாட்டீங்க. இவ்வளோ நேரம் நீங்க ஒரு வேள கேட்டிருந்தீங்கனாலுமே, எல்லாமே வேஸ்ட். நீங்க கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. அப்போ உங்கள முதல்ல உங்களுக்கு புடிக்கணும். அதற்கு ஏற்றார் போல நீங்க மாறுவதற்கு முயற்சி அப்படிங்கிறத செய்யணும். எல்லாமே ஆரம்ப காலத்தில கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். ஆனா, நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்ன இப்ப அடுத்த பாயிண்ட் அதுதான். அந்த அந்த ஒரு வேகம், உத்வேகம் அப்படிங்கிறது நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு நான் என்ன ஓட்டம் ஓடுவேன், எதெதெல்லாம் சரி செய்வதற்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவேன். அந்த ஒரு ஊக்கம் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஊக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒரு நாள் எனக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அப்ப தினம், தினம் எனக்கு இருக்கிற நாள் புதிதான ஒரு நாள். அந்த நாள் எனக்கு குடுக்கப்பட்ட ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே. அந்த நாள்ல எனக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் நான் செஞ்சுருவேன். என்னென்னலாம் செய்யணும்னு நெனைக்கிறேன், என்னென்னலாம் சாதிக்கணும்னு நெனைக்கிறேனோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிரணும். அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டம், அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப கரெக்ட்டா அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் 8 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம்னா 10 மணி நேரம் எல்லா வேலையும் அதுக்குள்ள முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இது இருக்கிறது நம்ம சொந்த பந்தங்கள் கூட, நண்பர்கள் கூட தூங்க, சாப்பிட அதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிக்கலாம். அந்த ஓட்டம் அப்படிங்கிறது அந்த டைம்க்குள்ள நம்ம ஓடிருப்போம். அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 7 பாயிண்ட்டையும் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்போ நீங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா, ஏதாவது ஒரு புள்ளி எடுத்துங்க. தினமும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 10 நிமிஷம் தியானம் பண்றேன். ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து நான் நடைப்பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்றேன். இதிலிருந்து சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிங்க. இந்த சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே உங்கள முன்னேத்தி கொண்டு வரும்பொழுது, 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் தள்ளி நீங்க பார்க்கும்பொழுது உங்கள்ட்ட மாபெரும் ஒரு மாற்றம் வந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு குரோத். அது குடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திரும். இதுக்கு வயசு வரம்பெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்க 80 வயசா இருந்தாலும் இந்த ஒரு காரியத்த உங்கனால பண்ண முடியும். என்ன அந்த 80 வயசுல என்னால என்ன செய்ய முடியுமோ, அத செய்யலாமே. ஒண்ணும் மாட்டேன்னு ஒண்ணும் கிடையாது. இல்ல? 20 வயசுல ஒண்ணு செஞ்சு முடிஞ்சுதுன்னா 80ல செய்ய முடியாது. ஆனா 20ல எல்லாம் செய்ய முடியும். 80ல ஒரு சிலது முடியும். தாராளமா அந்தந்த இடத்திற்கு உண்டான இடத்துல நின்னு செய்யலாமே. இதுக்கு ஆண் என்ன, பொண்ணு என்ன? முயற்சி பண்ணி. யா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.